தன் தமிழறிவாலும் ஞானத்தாலும் அவ்வைக்கு கர்வம் இருந்தது. தன்னை வெல்ல யாருமில்லை என எண்ணினாள். தனது அகங்காரத்தை அடக்க முருகன் ஒரு சிறுவனாக வந்தான். அவள் ஒரு நாவல் மரத்தடியில் அவருக்காக காத்திருந்தாள். களைத்து வந்த அவ்வையிடம் கேட்டான், பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? ஞானச் செருக்குடன் அவ்வை சிரித்தாள். பழத்தில் ஏது சுட்டது என சிறுவனின் கேள்வியை உதாசீனம் செய்தாள். பழங்கள் மணலில் விழ அவ்வை ஊதி சாப்பிட்டாள். பழம் சுடுகிறதா பாட்டி என முருகன் கேட்டான். அப்போது உரைத்தது அவ்வைக்கு. தன் படிப்பறிவின் கர்வம் ஒரு சிறுவனின் புத்திசாலித்தனத்தால் நொறுங்கியது. கர்வம் நீங்கியதும் இடையன் மறைந்தான். அங்கே வேலவன் முருகன் புன்னகையுடன் காட்சியளித்தான். அறிவின் உச்சம் நான் ஒன்றும் அறியேன் என்பதே. அதை அன்பு எளிதில் உணர்த்தும்.